கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் ஏசப்பா உங்கள்கிட்ட பேச விரும்புகிற வார்த்தை ஏசாயா 58:11 பின்பகுதி. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அன்பு பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கீங்களா? வறட்சி போன்ற சூழ்நிலை காணப்படுகிறதா? கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீர்வீழ்ச்சி தருவார், ஒரு நீரூற்றையும் தருவார். ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கை நிச்சயம் கண்டிப்பாக காணப்படும். ஏசப்பா இந்த இடத்துல இந்த வசனத்தின் முன்பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார். நீ கவலைப்படாதீங்க. வறட்சியான காலமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை, அந்த வறட்சியான காலத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன், உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன், உன் வெறுமையான வறட்சியான இடத்துல தான் நீர் பாய்ச்சுவேன். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? காணுவீங்க. ஏசப்பாவை நம்புவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? தொடர்ந்து அவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்குறவங்க மாத்திரமல்ல, அதன்படி நீங்கள் செயல்படுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்புங்க, விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம், ஆமென்.